நேற்று என்ன பார்த்தோம் என்றால், பல பாடல்கள் இறைச்சல் என்று கடவுளால் பார்க்கப்பட்டவையாக இருக்கின்றன என்று திருத்தந்தை கூறுவதை பார்த்து வந்தோம். அதில் முதல் வகை நேற்று பார்த்தது எது என்றால், சாங்ஸ் நாட் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். இதை நேற்று பார்த்தோம். அப்ப ஹோலி ஸ்பிரிட்னா தூய் ஆவியானவர், அருள்முறை ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா அவன் ஆவியானவன் என்று நேற்று பார்த்தோம். ஏனென்றால் அருங்குடையில் இந்த நம்பிக்கை இல்லை. எந்த நம்பிக்கை இல்லை என்றால், பில்லியல் தத்தெடுப்பு தான் மீட்பு என்ற நம்பிக்கை இல்லை. அருங்குடைக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மோட்சம் என்ற ஒரு இடம்தான் உனக்கு கிடைக்கும், அந்த மோட்சத்திற்கு போக வேண்டும் என்றால் உன்னிடம் பாவம் இருக்கக்கூடாது. இதுதான் அருங்குடையின் போதனை. அது தூய ஆவியானவரின் போதனை அல்ல. அது மார்ட்டின் லூத்தர் சொல்லிக் கொடுத்த போதனை. 500 ஆண்டுகளுக்கு முன்பு மார்ட்டின் லூத்தர் பெரும் கூட்டத்தினர்களுக்கு சொல்லிக் கொடுத்து திருச்சுவையிலிருந்து வெளியே அழைத்து சென்றார். அதன் பின் 1952 இன்னொரு முடிவு எடுக்கிறான். யாரு? தூய ஆவியானவருக்கு எதிரான ஒரு ஆவியாக இருக்கிறான் அல்லவா, அவன் பெந்தோசு சபையில், பெந்தோசு திருச்சபை என்று சபை வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த சபையில் முடிவெடுக்க வைக்கிறான். என்ன முடிவென்றால், இந்த மார்ட்டின் லூத்தர் போதித்த போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள் கத்தோலிக்க திருச்சபையிலும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் அடையாளம் காணும் விதத்தில் அதற்காக ஒரு இயக்கம் இங்கே தொடங்கி எல்லா சபைகளிலும் செய்யலாம் என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று அந்த பெந்தோசு சபையில முடிவெடுக்க வைத்து உருவாக்க வைக்கிறான் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் பேர் தான் அருங்கொடை இயக்கம். இந்த அருங்கொடை இயக்கம் என்ன செய்கிறது என்றால், யாரெல்லாம் இந்த மார்ட்டின் லூத்தர் போதித்த போதனையை நம்பியும் கத்தோலிக்கராகவும், அதாவது அதிலிருந்து இந்த மார்ட்டின் லூத்தர் போதனை நம்பினவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முறையாக பார்த்தால் கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியேறி அந்த சபைகளுக்கு போக வேண்டும். ஆனா என்ன ஆகுது, அந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனா வெளியேறாமல் திருச்சபைக்குள்ளே இருக்கிறார்கள். திருச்சபையுடைய வழிபாட்டு முறைகளான திருப்பலி, ஜெபமாலை போன்றவற்றிலே பங்கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை அடையாளம் காணும் விதத்தில் இவர்களுடைய நம்பிக்கையை திருச்சபைக்குள் மேலும் வளர்த்துவிட ஒரு இயக்கம் ஆரம்பிக்க தூண்டுதல் தருகிறான் அந்த சபையில், பெந்தகோஸ்து சபையில். அந்த தூண்டுதலின் என்ன சொல்கிறான் என்றால், அந்த தூண்டுதலில் நீங்கள் இருக்கும் சபையிலேயே இருந்துக்கலாம், உங்க நம்பிக்கையை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். மார்ட்டின் லூத்தருடைய நம்பிக்கை அப்படின்னா, பாவத்தின் கழுவாய் தான் இயேசு, பாவம் போக்கினால் மோட்சம். இது போன்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டால் என்ன நடக்கிறது என்றால், கடவுள் என்னை தத்தெடுப்பதுதான் மோட்சம் என்ற நம்பிக்கையை நான் கைவிட்டு விடுகிறேன், வேற நம்பிக்கையை தழுவுகிறேன். முன்னாடி தழுவினவனா வெளியேறி தழுவினார்கள். ஆனால் அருங்குடை இயக்கம் என்பது நீங்கள் வெளியேறாமலேயே வேற இயக்கத்தில் சேர்ந்துவிடுங்கள். எப்படி? அதான் லாதாய செந்தந்தியாய எக்ஸ்கம்யூனிகேஷன் என்று நேற்று சொன்னேன் அல்லவா. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திருச்சபை விட்டு வெளியேற்றப்பட்டு விண்ணகத்தில் உள்ள வாழ்வு தரும் நூலிலிருந்து பேர் அகற்றப்படும் நிலை. விண்ணகத்தில் வாழ்வு தரும் நூல் என்று ஒன்று இருப்பதாக திருவுளியம் உருவகப்படுத்தி ஒரு நூலை காட்டுகிறது. அந்த நூல் அப்படின்னா யாரெல்லாம் இந்த உடன்படிக்கை செய்கிறார்கள், யாரெல்லாம் தன்னிடம் உறவு கேட்கிறார்கள் என்று கடவுள் ஒரு நூலில் எழுதி வைத்திருப்பார். இந்த சித்திரகுப்தன் ஒருத்தர் இந்து மதத்துல அவன் பாவத்தை கணக்குல எழுதிக்குவார் அல்லவா, அதுபோன்று கடவுள் இங்கே ஒரு நூல் வைத்திருக்கிறாராம். குறிப்பா அந்த இதுல பார்க்கலாம், மோயிசன் போய் மன்னிப்பு கேட்பார் கடவுளிடம். அப்ப கடவுள் அழகாக சொல்வார், நீ ஏன் மன்னிப்பு கேட்கிற, வாழ்வு தரும் நூல்ல பேர் இடம்பெற்றிருக்கவங்களை நீ கொலை செஞ்சினா அதுக்கான தண்டனையை உனக்கு கொடுப்பேன். நீ கொலை செஞ்சது வாழ்வு தரும் நூல்ல இடம்பெறாதவர்களாக இருக்கிறார்கள், உருவ வழிபாடு செய்தவர்கள், சிலை வழிபாடு செய்தவர்கள், உறவு வேண்டாம் என்று சொன்னவர்கள். அதனால் அவர்களுடைய பேர் வாழ்வு தரும் நூலில் இல்லை. வாழ்வுனா அந்த தத்தெடுப்பு, உறவு தரும் நூல் அப்படி வச்சுக்கலாம். உறவு கேட்போர், உறவு பெற்ற பின் தான் நாம் வாழ முடியும். இப்ப நாம் வாழ முடியாது, நாமெல்லாம் சாவதற்கு பிறந்தவர்கள். ஆனால் உறவு கேட்டு அதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யார் யார் என்று ஒரு நூலில் பட்டியலிட்டு வைத்திருக்கிறாராம். அது ஒரு உருவம் தான், நூல் எழுதுனா அந்த உலகமே பத்தாது. கடவுள் என்பவர் தன் மனதில் அந்த பட்டியலை வைத்திருப்பார் அல்லவா. அந்த நிலைப்பாடு வெளிப்படையாக காட்டும் பொழுது, அதை எழுதி காட்டும் பொழுது ஒரு நூல் போன்று காட்டுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்குள்ள நம்ம போறோம், நூல் இல்லையா, ஏடு இல்லையா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இல்ல கம்ப்யூட்டரா, டிஜிட்டல் நூலா, அதெல்லாம் இப்ப நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அவர் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார். அந்த பட்டியலில் இருந்து பேர் நீக்கம் பெற்றவராக மாற்றி விடுவதுதான் அருங்கொடை இயக்கம். நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரியாமல் தான் அந்த திருச்சபை சேர்ந்த குருக்களும் ஆயர்மார்களும் அந்த அருங்கொடை இயக்கத்தை வளர்த்து விடுவதிலேயே குறியாக இருப்பது மட்டுமல்லாமல் இவர்களும் அதில் சேர்ந்து கொண்டு பிரைஸ்தலாட் சொல்வதும், அருங்கொடை பாடல் பாடுவதும், கை தூக்கி ஜெயிப்பதும் என்று இந்த பாடல்கள் பாடுவதில் குறியாக இருக்கிறார்கள். இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அவர்கள் பேர் நீக்கம் பெற்றவர்கள், அவர்கள் தான் அருங்கொடை இயக்கத்தினர்கள். ஏன்? அவங்க நம்பிக்கையை மார்ட்டின் லூத்தர் சொல்லிக் கொடுத்த நம்பிக்கைக்கு மாற்றி விடுகிறார்கள்.
மார்ட்டின் லூத்தர் லைட்டான ஒரு லைன் சொல்றேன். பாவ மன்னிப்பு சீட்டு, பெய்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது விலைக்கு வாங்கும் புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லலாம். பாவ மன்னிப்பு சீட்டு என்று தமிழாக்கம் சொன்னது. ஆக்சுவலா விலைக்கு வாங்கப்படும் புண்ணியங்கள், அது இந்த போப்பாண்டவரும் எதிர்க்கிறார். விலைக்கு புண்ணியங்கள்லாம் கொடுக்கக்கூடாது, விலைக்கு நீங்க வந்து இப்போ புனிதர்களே கொண்டு வந்துட்டீங்க. பிலோமினால் அப்படின்னு ஒரு புனிதர் இருக்கிறார், அவர் விலைக்கு வாங்கப்பட்ட புனிதர் என்றெல்லாம் சொல்கிறார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான திருத்தந்தை, நமக்கு கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம் அது இந்த காலகட்டத்தில். அப்ப அந்த அளவு ஓப்பனா சொல்றாரு, ஒரு புனிதரே திருச்சபை விலைக்கு வாங்கிருச்சியா, அது திருச்சபையில இருந்து யாரோ விலைக்கு வாங்கிட்டாங்க புனிதர் பட்டத்தை அப்படின்லாம் சொல்லக்கூடிய திருத்தந்தையாக இருப்பது பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு தைரியம் வேணும், கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அத்தனை கர்தினால்மார்களுக்கும் எதிராக நின்று பேசுவது என்பது சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு கர்தினால்மார்களும் எதிர்க்கிறார்கள். அப்படி சொல்லாதீங்க இல்ல, எனக்கு உண்மைதான் முக்கியம், உண்மை போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு உடைக்கிறார். சமீபத்தில் என்ன நடந்தது என்றால், அந்த ஞாயிறு திருப்பலி அது வந்து கடன் திருப்பலியாக இருப்பதை மாற்றி, அதாவது பாவம் என்பதை மாற்றி, நீங்கள் தேட வேண்டிய முக்கியமான செயல் அப்படின்னு சடங்கு என்று மாற்றி அமைத்து விட்டார். நமக்கு முக்கியம் தேடணும், ஆனால் அப்படி போலன்னா பாவம் அப்படி இப்படிலாம் சட்டம் போட்டாங்கல்ல, அது கூட தேவையற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியமிக்கவராக இருப்பதால் இந்த உண்மையெல்லாம் தானாக சொல்கிறார், மற்றவர்களையும் சொல்கிறார். உதாரணத்திற்கு குருக்கள் கூட இந்த உண்மையை போதிக்க அச்சப்படுகிறார்கள் என்று ஒரு இடத்தில் சொல்கிறார். நேற்று வாசித்து காட்டினேன் என்று நினைக்கிறேன். These are not my opinions, these are biblical truth அப்படின்னு சொல்றார். சரியா? அந்த இடத்துல சொல்லிட்டு, that most pastors are afraid to preach because they know it will change the status quo அப்படின்னு சொல்றார். அதாவது மோஸ்ட் மேய்ப்பர்கள், அநேக மேய்ப்பர்கள் இந்த உண்மையை எடுத்து சொல்ல அச்சப்படுகிறார்கள் என்று அவரே சொல்கிறார். நான் இவ்வளவு நாள் சொல்லி வந்தோம். அப்பெல்லாம் வந்துட்டு அது ஒரு ஃபேக்ஷன் இருந்தது, ஒரு குரூப் நம்பியது, ஒரு குரூப் வந்து எதிர்த்தது என்று சொல்லலாம். ஆனா இனி எதிர்க்க முடியாது, ஏன்னா போப்பாண்டவரே நாம சொல்றது அப்படியே சொல்றார், இதோட ரொம்ப தீவிரமாக சொல்றார். சில விஷயங்கள் தான் இதை நாங்கள் சுட்டி காட்டி வந்தோம் தப்பு என்று, ஆனால் அவர் மேல மேல நிறைய விஷயம் சொல்றாங்க. சாங்ஸ் தட் க்ளோரிஃபை த பெர்ஃபார்மர், அதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறார் அதெல்லாம் கூட என்னன்னா இறைச்சலிட்டு பாடப்படும் பாடல்கள் என்று வகைப்படுத்துகிறார். அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாங்ஸ் நாட் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா இப்ப புரியுதா? கடவுளின் உறவை கேட்காதவர்கள் பாடல்கள் எழுதியிருந்தால் அந்த பாடல்கள் இந்த வகையில் வரும். அதனால்தான் அருங்குறை பாடல்கள் பாடாதீர்கள், ஏன்னா அது வந்து சாங்ஸ் நாட் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். அருங்குறை பாடல்னாலே தூய ஆவியானவரின் பாடல் என்று அனைவரும் நினைப்பார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த ஆவியானவரேன்னு ஒரு பாட்டு இருக்கிறது அல்லவா, அது நம்ம பாட்டு தான், நம்ம பாட்டு தான் பாடுவாங்க. ஆவியானவரே அப்படின்லாம் பாடிட்டு என் மீது இறங்கும் எனக்கு அது அப்படின்லாம் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அழகா கேட்பாங்க, எனக்கு அதை கொடுவோம் இதை கொடுன்னு வரும். அதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காக பாடப்படுவது. அதெல்லாம் கூட இதுல வந்து சுட்டி காட்டுகிறார் திருத்தந்தை. அதனாலதான் நாங்கள் அதுக்கு முன்னாடி சொன்னதில்லை. இருந்தாலும் அதுவும் இன்று முதல் பாவம் என்று எடுத்துக்கொள்வோம். என்னடா பாவங்கிற அப்படின்னா, ஆமா, அன்னை மரியாள் சொல்கிறார்கள், இறைச்சிரட்டு பாடப்படும் பாடலால் என்ன இல்லை, மீட்பு இல்லை, விசுவாசம் அழிகிறது, திருச்சபை இறந்து விடுகிறது. அந்த செயலை நான் செய்தேன் என்றால், திருச்சபையை சாகடிக்கும் செயலை நான் செய்தால் அது பாவமா பாவம் இல்லையா? நீங்க சொல்லுங்க. பாவம்னா அந்த 6 பேருக்கு லிஸ்ட் போட்டதுதான் பாவம்னா இருக்கக்கூடாது. பாவம்னா கடவுளுக்கு எதிராக எந்த செயலை நாம் செய்தாலும் அது பாவம் தான். திருச்சபையை ஒழிக்க பார்ப்பது பாவம். அருங்குறை இயக்கம் என்ன செய்கிறது? அனைவருடைய நம்பிக்கையை மாற்றி அமைத்து வருகிறது. இன்று 90% மேல் ஆகிவிட்டார்கள் அருங்குறை இயக்கத்தினர்களின் எண்ணிக்கை அப்படின்னா. அதனாலதான் மாத அடிச்சு பிடிச்சிட்டு வந்து காட்சி கொடுத்து சொல்றாங்க, ஐயோ இப்ப எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா நீங்க வந்து 1960க்கு மேல எப்ப வேணும்னா திறந்து இதை அறிக்கைடுங்கன்னு சொல்றாங்க. அதை திறந்து பார்த்தாங்க 4-5 திருத்தந்தையர்கள், பயந்து மூடிட்டாங்க. இதே போல நான் சொல்லி மாட்டிக்கிறது எனக்கு கெட்ட பேர் வருமேன்னு பயந்துட்டாங்க அவங்களுக்கு. ஆனால் தற்போது உள்ள திருத்தந்தை அதெல்லாம் பயப்படவில்லை. பயப்பட என்ன சொல்றார்? த ஹிடன் டேஞ்சர்ஸ் ஆஃப் வர்ஷிப் மியூசிக் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த த ஹிடன் டேஞ்சர்ஸ் ஆஃப் வர்ஷிப். சரியா? அப்ப ஆபத்து, இது போன்ற வழிபாட்டு முறையில் ஆபத்து இருக்கிறது. அப்ப ஆபத்தை நான் ஒருவருக்கு கொடுப்பது பாவமா பாவம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அடுத்து நாளை பார்ப்போம்.